கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை விசாரிக்கிறார். உன்னுடைய எதிர்காலத்தை அவர் நிர்ணயிக்கிறவராய். வேதத்திலே நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 34 வசனங்கள் சொல்கிறது. ஆனாலும் தேவனுக்கு மகிமையாக ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிக வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திர ஓரத்தாக தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இரத்தப்போக்கானது ஒரு அன்பு சகோதரிக்கு 3 நாள் போகலாம், 4 நாள் போகலாம், அல்லது ஒரு வாரம் போகலாம். ஆனால் இந்த அன்பு சகோதரிக்கோ 12 ஆண்டுகள். கற்பனை பண்ணி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருந்திருக்காது, அவள் வாழ்க்கையில சமாதானம் இருந்திருக்காது. ஒவ்வொரு நாளும் நடைபெறமாய் வாழ்ந்திருப்பார். 12 வருஷம் காலமாக பெரும்பாலும் வியாதி அந்த ஸ்திரீக்கு இருந்ததால் ரத்தம் குறைந்து கொண்டே இருந்தது. பலவீனம் அடைந்து நீட்டும் அசுத்தம் உள்ளவளாக, சமாதான அற்றவளாக, சந்தோஷம் இழந்தவளாக, வேதனை அடைந்தவளாக, கவலை நிறைந்தவளாக காணப்பட்டார். எவ்வளவோ வருதாப ஒரு நிலை. தேவனுக்கு பிரியமானது, இது நிற்க வேண்டும் என்று சொல்லி அவள் பல வைத்தியங்களை பார்த்தார். தன்னுடைய ஆஸ்திகளை செலவழித்து விற்று மருத்துவமனைக்கு செலவு பண்ணி அவள் சோர்ந்து போனார். எல்லாமே போச்சு. ஆனால் தேவனுக்கு மகிமையாக அவள் வாழ்க்கையில ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த இயேசு குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இந்த இயேசு குறித்து அவள் உணர்ந்தாள். இருத்தில் விசுவாசத்தால் ஒருவேளை இயேசுவை தேடி போனாள், ஒருவேளை இயேசுவை சந்திக்க இருந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் கவலையோடு கண்ணீரோடு இருந்தார். இப்படிப்பட்ட நிலைமைகள் சில நேரங்களிலே சகோதரிகளுக்கு ஏற்படும் பொழுது ஒதுக்கி வைக்கிறார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புலம்பிடுவாய், வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒரு வேறு இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமான உன்னை அவர் உள்ளங்கைகள் வரைந்திருக்கிறார். இந்த அன்பான சகோதரி வாழ்க்கையிலே அவள் சமாதானத்தை தேர்ந்து விட்டாள், சந்தோஷத்தை இழந்து விட்டாள். ஒவ்வொரு நாளும் நினைவிடமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த இயேசுவை கேள்விப்பட்டால் இயேசுவர் எனக்கு சுகத்தை தருவார் என்று சொல்லி அவரை பார்க்க அவள் விசுவாசத்தோடு ஒரு நாள் பிரியமான இயேசு குறித்து கேள்விப்பட்டு நானுடைய வஸ்திரங்களை தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி விசுவாசித்து அவரை தேடி போனார். அவர் தேடி போனார். இயேசு தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவு இல்லை. இயேசு தேடி போகும்பொழுது எல்லா ஒரு நன்மை தேவன் கொடுப்பார். இந்த வேளையிலே இந்த வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. அவளுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் குமரிக்கொண்டிருக்கிறார். அநேக சகோதரிகள் வேதனை இருக்கலாம், அநேக சகோதரர்கள் வியாதியோடு இருக்கலாம், அநேக சகோதரர்கள் கஷ்டத்தோடு இருக்கலாம்.
உனக்கு வியாதி வருவதற்கு காரணம் ஆண்டவர் சமூகத்திலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். உன் முன்னொரு சாபங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், சாபங்கள் மன்னிக்கப்பட்டால் விடுதலை கொடுப்பார். ஆண்கள் வேதிலிருந்து விடுதலை கொடுத்து மன்னிக்கிறது இருக்கிறார். தேவனுடைய கிருபையை இந்த அன்பு சகோதரி விசுவாசத்தோடு இயேசு தேடி போடுனாலே, விசுவாசத்தோடு இயேசு தேடி போனதாலே ஜனங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வலி, அவருடைய வேதனை, அவருடைய கஷ்டம் நின்று போச்சு. யார்? ஏன்? வாழ்க்கையிலே விசுவாசனுடைய கிரியைகள் இருந்தபடினாலே அவளுக்கு 12 வருஷமாக இயேசு வல்லமை அவளுக்குள் போனது. அந்த மகளை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமானவளே, ஆண்டவர் மகளே, உன் விசுவாசம் சமாதானத்தோடு போய் நீங்கி சுகமாய், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. விரக்தியோடு இருக்கிறியா? கவலையோடு இருக்கிறியா? உன் கவலைகளை தேவன், உன் கஷ்டங்களை தேவன் காப்பா, அவர் நோக்கிப்பார். அந்த அன்பு சகோதரிக்கு ஆவியாகி அந்த அன்பு சகோதரிக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கர்த்தரை இயேசு தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இயேசுவே என்னுடைய மீது என்னுடைய பாவங்கள் மன்னியும் என்று சொல்லி அவருடைய பாவங்களை நீ மனதுருக்கி கேட்கும் பொழுது இந்த மனதுருக்க தேவன் உனக்கு மன்னிப்பு கொடுப்பார். உன் பாவங்களை மன்னிப்பார். உன் வியாதிகளை உனக்கு நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து உதவி செய்வார். இதை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னுடைய எல்லாவரும் அவர் நினைவு கொள்வார். அவர் நோக்கி பார்த்து அவருடைய பாவங்களிலே மன்றாடி விடுதலை, விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்து உதவி செய்வார்கள். கர்த்தரின் வார்த்தை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.